சேனல் ட்ரீம் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான தொப்பி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நீளம் அகலம் 11 இன்ச் இருக்கிற மாதிரி துணி எடுத்திருக்கேன். அந்த துணி 2 துணியாக எடுத்திருக்கேன். கீழே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நான் 2 துணி எடுத்திருக்கேன். அந்த 2 துணியோட நல்ல பக்கமும் உள் பக்கம் வரணும். அதோட ராங் சைடு வெளியில் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சு அதை சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போடும்போது 2 இன்ச் இருக்கும்போது அந்த தையல் வெளியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்குல்ல, அந்த 2 இன்ச் கேப்பில் தான் அந்த நல்ல பக்கம் நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்காக பாருங்கள், நான் 2 இன்ச்லேயே நிறுத்திடுறேன். இப்போது இதே மாதிரி அந்த வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல துணியை வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ஓரங்கள் எல்லாம் கரெக்டாக இதாக இருக்காது, விரலை உள்ளர விட்டு அந்த ஓரங்கள்லாம் கரெக்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எடுத்து அந்த 2 இன்ச் ஃபிட்டோம்ல அந்த இடத்துல இருந்தே சுற்றியும் இன்னொரு தையல் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக சதுரமாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் டிசைன் வைக்கிறதுக்காக ஒயிட் கலர் லேஸ் வச்சு அடிக்கிறேன். அதுக்கு நான் 1.5 இன்ச் கேப்பில் கோடு போட்டுக்கிறேன். 2 பக்கமும் கோடு போட்டுக்கிட்டு அதில் நான் லேஸ் வச்சு அடிச்சுக்கிறேன். இந்த கேப் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் குழந்தை வரைக்கும் நம்ம போடலாம், சரியாக இருக்கும். இதோட பெரிய குழந்தைனா இதோட அளவு நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இதில் நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன்னா அதில் நீங்கள் 15 16 அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு வயசு பாப்பாக்குன்னா. பாருங்கள், இதே மாதிரி நான் 2 பக்கமும் லேஸ் வச்சு அடிச்சுக்கிறேன். நான் ஃபுல்லாக லேஸ் வச்சு அடிச்சிட்டு வந்துடுறேன். அடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதை சுற்றியும் ஒரு லேஸ் வச்சு நான் அடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபுல்லாக அடித்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த லேஸ் வந்து நான் 1/2 இன்ச் லேஸ் எடுத்துருக்கிறதுனால இன்னொரு பக்கம் தூக்கிட்டு நிற்குது. அது தெரியாத மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு லேஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்க, நான் ஃபுல்லாக லேஸ் அந்த பக்கமும் ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம எலாஸ்டிக் வைக்கலாம். எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் அளவில் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு நம்ம எலாஸ்டிக் வைக்கலாம். எலாஸ்டிக் வந்து நான் 13 இன்ச் எடுத்திருக்கேன். 13 இன்ச் எடுத்துக்கிட்டு நம்ம ரவுண்ட் போட்டோம்ல அந்த ரவுண்டு மேலே வச்சு கெட்டி தையல்னு சொல்லுவோம், அந்த தையல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அந்த எலாஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வாங்க. டைட்டாக பிடிச்சி இழுத்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடியும் ஒரு கை வச்சுட்டு அதை இது பண்ணுங்கள், ஏன்னா மிஷினில் அது சரியாக போகாது. பாருங்கள், அந்த நம்ம வச்சோம் ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துலையே அந்த எண்ட் எலாஸ்டிக்கையும் வச்சு ஒரு கெட்டி தையல்னு சொன்னல அது போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கேப் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. என் வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.